நகரத்தில் இருந்துகிட்டே ஒரு கிராமத்து வாழ்க்கையை இங்க கண்டுபிடிச்சிட முடியுமான்னு தேடுற கூட்டம் நாம. இந்த நகரத்து இரைச்சலுக்கு நடுவுல அந்த கிராம சங்கீதம் கேக்குமா? ஏதோ நம்மளால முடிகிற விஷயத்த இந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட நாம முயற்சி பண்றோம். மண்ணுக்குள்ள விளைஞ்சு நம்மளோட ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிற இந்த காய்கறிகளுக்கும் அது விளையறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த சூரியனுக்கும் இயற்கைக்கும் நாம் நன்றி சொல்கிறதுக்காக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறோன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் பொங்குச்சுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு, வெங்கல பானையை இறக்கி பளபளன்னு தேய்ச்சி பொட்டு வச்சாச்சு, விளக்கு பூஜை சாமான்லாம் ரெடி. வருஷம் வாசலில் அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கிறதுனால அந்த வாசலில் இருக்கிற அடுப்பை எரிய வைக்கிற முழு பொறுப்பும் எங்கள் வீட்டில் அவர் எப்போவுமே எடுத்துப்பார். இந்த வருஷம் வாசலில் அடுப்பு வச்சவொன்னே அவரோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்துட்டாங்க. அடுப்பு வாசலில் இருக்குது, மேலே பானை இருக்குது, கூட அங்கிள் இருக்கார். என்னதான் பண்ணுறாங்கன்னு ஆர்வம் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அடுப்பை பற்ற வைக்கிறோம்னா ஷெஃப்னா, அப்புறம் சமையல் பண்ணுறவங்க என்ன சொல்கிறதுமா? அங்கிள் நீங்கள் ஷெஃப்பா? இந்த கட்டையெல்லாம் உள்ளே போட போகிறீங்களா? ஏன் முழுக்க உள்ளத்தெல்லாமல் வெளியில் வச்சுருக்கீங்க? வாசலில் வச்சா கொசு வராதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அந்த பிள்ளைகள் கிட்ட. இந்த வருஷம் எங்கள் பொண்ணுக்கு தலை பொங்கல். இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் அவள் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் தலை பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அவள் இருந்தால் வாசலில் கோலம் போடுறது, காயை நறுக்கிறது, தோலை சீவறதுன்னு ஏகப்பட்ட வேலை எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பா. ஆனால் பாருங்கள், ஒரு பிள்ளையை அனுப்பிட்டு 4 பிள்ளையை கூப்பிட்டு வச்சு பொங்கல் கொண்டாடுறோம். சும்மாவே பசங்களை பார்த்தா இவர் ஒரு சின்ன பிள்ளையாக மாறிடுவார். வாசலில் அடுப்பு எரிக்கிற முயற்சி கூட பசங்க கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல ஒரு கட்டத்தில் சின்ன பானை கேர்ள்ஸ் பானையாகவும் பெரிய பானை பாய்ஸ் பானையாகவும் மாறிடுச்சு. எது முதல்ல எரியுது, எது முதல்ல பொங்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. இந்த குட்டி பிள்ளைங்க உலகத்துக்குள்ள எவ்வளவு சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல. ஒருத்தன் சொல்கிறான், கேஸ் அடுப்பில் வச்சா 1/2 மணி நேரத்தில் பொங்கல் ரெடி ஆகிடும் அங்கிள், எதுக்காக இப்படி வாசலில் வச்சு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. இன்னொருத்தன் திடீர்னு டேஞ்சர்னு கத்துறான். என்னடான்னு கேட்டால், பானையில் கட்டியிருக்கிற மஞ்சள் கொலையில் அந்த கீழே வச்சுருக்கிற நெருப்பு கொஞ்சம் பட்டு அது எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க டேஞ்சர்னு அலர்ட் பண்ணுறாங்க. குழந்தைங்க கூட உட்காந்தா இந்த 2 பானைக்கு பின்னாடி எவ்வளவு கதை பேச முடியும்னு நமக்கு தெரியுது. சரி, அவங்க ஒரு பக்கம் கதை பேசட்டும். அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாகணும்ல. சாம்பார் வைக்கணும், மசியல் வைக்கணும், அவியல் பண்ணணும், அவரைக்காய் சிறுகிழங்கு பொரியல் பண்ணணும். வெளியில் பொங்க ஆரம்பிக்கும் போது நம்மளை தேடுவாங்க. அதுக்குள்ளே மடமடன்னு இந்த வேலையில் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிருவோம். சும்மா வேடிக்கை பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்க அப்பப்போ அவங்க எனக்கு வீடியோவும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் பாதிக்கு மேலே வீடியோ இந்த குட்டி பிள்ளைங்க எடுத்த வீடியோ தான். அடுப்பு எரிக்கிறத மேற்பார்வையிடுறதோடு இல்லாமல் இந்த பிள்ளைங்க பண்ணுற சேட்டையை எங்கள் மாமியாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொங்குதா இல்லையா பானை, அடுப்பு சரியாக எரியுதா இல்லையா? 1 மணிக்குள்ளே பொங்கி முடிச்சு சூரியனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஆகணும். சின்ன பானை பொங்க போகுது. அப்போ கேர்ள்ஸ் பானை தான் ஜெயிக்க போகுது. விழாமலே இருக்க முடியுமா? இந்த பக்கம் வந்துச்சு, பின்னாடி வந்துருச்சு. பொங்கல் பொங்கும்போது எந்த நல்ல காரியத்தும் போதும் குலவையிடுறது அப்படிங்கிறது ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வழக்கம். எந்த நல்ல காரியம் நடக்கும்போதும் ஒரு நல்ல சகுனத்துக்கான அடையாளமாக குலவையிடுறது திருநெல்வேலி பக்கத்துலலாம் வழக்கம். பானையில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் தண்ணி விட்டதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணியை உள்ளே விட்டு அந்த பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசியை உள்ளே போட்டுட்டு
எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை, மிதமிஞ்சிய தண்ணியை அந்த பானையிலிருந்து வெளியில் எடுத்துருவோம். இப்போ பொங்குன தண்ணி அடுப்பை அணைச்சிருக்கும், அதனால திரும்பவும் அடுப்பை எரிய வைக்கிற வேலை அவருக்கு இருக்குது. தேவையான தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் மீதி அரிசியை உள்ளே போட்டு கைவிடாமல் அதை கொஞ்சம் அப்பப்போ கிளறிக்கணும். இல்லைனா அடுப்பு வேகமாக எரியறதுனால கீழே பானையில் அடி பிடிச்சிரும். இன்னும் நமக்கு அந்த பெரிய பானை பொங்கி வந்த பாடு இல்லை. அதனால அதில் கொஞ்சம் வேகமாக இன்னும் கொஞ்சம் விறகு போட்டு இன்னும் கொஞ்சம் எரிய வைக்கிறதுக்கான முயற்சியில் அவர் இருக்காரு. சரி, இப்ப நம்ம பொங்கல் சூப்பரா பொங்க பண்ணி வந்துட்டேல்ல. இப்ப பாரு எப்படி பொங்குது பாருங்க பொங்கல். நீ வந்த உடனே பாரு வெறுப்புடா. முதல்ல கேர்ள்ஸ் பானை பொங்கினா என்ன, பெரிய பானையாக இருக்கிறதுனால இந்த பானை தான், அதான் பாய்ஸ் பானை தான் பொங்குறத பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சாக்கு சொல்லிக்கிட்டாங்க. குழந்தைகளோட உலகத்துக்குள்ள போக தெரிஞ்சா வாழ்க்கையோட ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். குழந்தைகளா இந்த பானையும் பொங்கி விளையாடுது. அடுத்து சின்ன பானையில் இருக்கிற அரிசி வெந்ததுக்கு அப்புறம் தேங்காயை வறுத்து போட்டு அதில் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டு பொங்கலை இறக்க வேண்டியது தான் பாக்கி. இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வர போகிறாங்க. சக்கரை பொங்கலும் தயார், வெள்ளை பொங்கலும் தயார். இப்போ நெய்வேத்தியம் பண்ணி இறைவனுக்கும் சூரியனுக்கும் படைக்க வேண்டியது தான் பாக்கி. விண்ணூறு சுடரை எண்ணூறு விளங்கிய விளக்கியை போற்றி, கண்ணூறு பயனை கழிந்தல் கலப்பியை போற்றி, பன்னூறு பயனை என்னை பணிவித்த மணியை போற்றி, மண்ணூரும் அழியாதற்கு இனிய தெள்ளமுதையை போற்றி போற்றி, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். பொங்கல் நாளே எல்லாம் செஞ்சு முடிக்க எப்படியும் எங்களுக்கு 3-4 மணி ஆயிடும். இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வேலையை செய்யணுமா, இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு பண்டிகையை கொண்டாடணுமா அப்படின்னா, பண்டிகைனா நாம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட்டமாக செஞ்சு மகிழ்ச்சியோடு இருக்கிறது தான். சூரியன் சரியாக வந்துட்டாரு அப்படின்னு பெரியவங்களுக்கு இந்த மகிழ்ச்சி மட்டும் இல்லை. இவங்க பரம்பரையாக வழியாக செஞ்சுட்டு வந்த விஷயத்த அவங்க கண்ணு முன்னாடி நாமளும் செஞ்சு அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற மன நிறைவுக்கும் பெருமகிழ்ச்சிக்கும் அளவே கிடையாது. வழியாக அவங்க செஞ்சுட்டு வர விஷயத்த நாமளும் தவறாம மகிழ்ச்சியோட உள்ளுணர்வோடு செய்யும்போது நம்ம பிள்ளைகளும் அதை பார்த்து அதுபடி செய்ய ஆரம்பிப்பாங்க. நாம் சொல்கிறத விட குழந்தைகள் நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் பார்த்துக்கிறாங்க. இதை சும்மா ஒரு டயலாகா வீடியோவுக்கான ஒரு ஸ்கிரிப்டாக நான் சொல்லலை, ரொம்ப இன்னைக்கு உணர்ந்து நான் இதை சொல்கிறேன். இந்த மன மகிழ்ச்சிக்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லி வாய மூடலை, வந்துட்டா பாருங்க. பெரிய மனுஷி காலையிலேயே அவள் வீட்டில் எனக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடவும் செஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. நாம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளே வந்தா அதை விட மகிழ்ச்சி வேற என்ன இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐட்டம்ஸோட பொங்கல் முடியலை. திருநெல்வேலி ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். தலைப்பொங்கல்னால வெங்கல பானையெல்லாம் வாங்கி கொடுத்து மற்ற பொங்கப்படியெல்லாம் கொடுக்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம்.
எல்லாம் மகிழ்ச்சியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் பொண்ணு திடீர்னு ஒரு காரியம் பண்ணா. என்ன எல்லா பொண்ணுங்களும் பண்ணுறது தான், ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவள் அழுததுக்கான காரணம் அவளை நினச்சி இல்லை, என்ன நினச்சி. பொங்கல்னாலே நிறைய வேலை இருக்குமே, நான் இல்லாமல் நீ சமாளிச்சிருவியாமா அப்படின்னு கேட்டு அழுதா. எனக்கு சிரிக்கிறதா அழறதா சந்தோஷப்படுறதானே தெரியல. நாம் கொஞ்சம் தளர்ந்து போகும்போது பிள்ளைகள் வளர்ந்துட்டா அதை விட மகிழ்ச்சி வேற என்ன இருக்குல்ல. முன்னெல்லாம் எங்கள் மாமியார், நான், என் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் முடியல, அதுக்கப்புறம் இப்போ இவ கல்யாணம் பண்ணி போயிட்டா. இதை நினச்சி இவ வருத்தப்படுறா. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் இருக்கிற இத்தனை கோலமும் இவ்வளவு அழகான விஷயங்களும் இதுக்கு முந்தின பொங்கல்களில் மகள் செஞ்சது தான். இந்த வருஷம் அவள் இல்லாமல் சுத்தம் செஞ்சு பெருக்கி அலம்பி அதுக்கப்புறம் கோலம் போட்டு எல்லாம் முடிக்க எனக்கு 2-2.5 மணி நேரம் ஆயிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு தான் நான் என்ன பண்ணுவேனோ எப்படி சமாளிப்பேனோ அவள் யோசிச்சிருக்கா போல இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் பிறக்கும்போது நமக்கு ஒரு குழந்தையாகவும், அவங்க வளரும்போது நமக்கு ஒரு தோழியாகவும், அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டா அவங்க நமக்கு ஒரு தாயாகவும் ஆயிடுவாங்க போல இருக்கு. எங்கள் வீட்டில் அவர் அடிக்கடி ஒரு இடத்துல படித்ததை சொல்லுவார். உள்ளே வரும்போது அம்மான்னு கூப்பிட்டேன், 3 பேர் திரும்பி என்னன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா, என் மனைவி, என் மகள் அப்படின்னு. அதை ரொம்ப நான் இந்த பொங்கலுக்கு உணர்ந்தேன். ஒரு மகள் எப்படி தாயாக உருக முடியும் அப்படின்னு. வாசலை மட்டும் இல்லை, வாழ்க்கையையும் அழகாக்குறது நம்ம குழந்தைகள் தான். பொங்கலுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நானே நினைக்கல. இது தலைப்பொங்கலுக்கு என் மகள் வீட்டு வாசலில் இருக்கிற கோலமும் அவங்க மாடியில் வச்ச பொங்கலும் தான். ரொம்ப மகிழ்ச்சியோட இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு கதை இருக்கலாம். அந்த மகிழ்ச்சியும் சேர்த்தே இந்த வீடியோவில் பகிரப்படுறதா நான் உணர்றேன். நாம் பெற்ற பிள்ளைகள் நம்ம வாங்கிட்டு வந்த வரோன்னு நம்ம நினைப்போம். நம்ம வீட்டுக்கு வர மருமகளோ மருமகனோ அவங்களும் நம்ம வாங்கிட்டு வர வரந்தான்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் கிட்ட தன்னுடைய அப்பாவை தான் தேடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கணும்னு அவங்க விரும்புறது காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் அவர் எப்படி வாசலில் உட்காந்து அடுப்பை எரிக்கிற வேலையை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துப்பாரோ, அப்படி இவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், இந்த வேலையை நாம் பார்க்கலான்னு என் மாப்பிள்ளையும் உட்காந்து அடுப்பை கவனிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பொங்கல்ங்கிறது அறுவடை திருநாள். இந்த அறுவடை திருநாளில் எனக்கு ஒரு தத்துவம் தோணுச்சு. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை பண்ணுறோம். அதனால நம்மளை சுற்றி எங்கேயும் அன்பை விதைப்போம், அன்பையே அறுவடை பண்ணுவோம். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் சொல்லப்படுற தத்துவம் தான். ஆனால் இன்றைக்கி உங்களோட சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுறதுனால உங்களுக்கும் இதை சொல்லணும்னு தோணுச்சு. மகள் வீட்டு பொங்கலையும் எதுக்காக முழுசாக ஒரு வீடியோவாக இதில் சேர்த்துருக்கேன்னா, எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி பொங்குனோமோ அதை அப்படியே பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. அதை இன்னும் அழகாகவும் அவள் கொண்டாடியிருக்கா. அவளை உட்கார வச்சு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட அவள் இப்படி பண்ணியிருப்பாளான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாம் உள்ளன்போடு செய்யறத பார்த்து அவளும் அதை அப்படியே செஞ்சுருக்கிறதா தோணுது. சரி, திருநெல்வேலி ஸ்பெஷல்னு கடைசியில் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பகுதிக்கு தான் இப்போ நாம் வந்திருக்கோம். நாம் கருணக்கிழங்கு மசியல், சாம்பார், அவியல் இப்படி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் அன்றைக்கே ஒன்றா சேர்த்து சுண்டை வச்சுருவோம். இந்த சுண்டை குழம்புக்கு திருநெல்வேலி பக்கம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சுண்டை குழம்பு நல்லா இருந்ததுன்னா சொத்தை எழுதி கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு விசேஷமான சுவை இந்த சுண்டை குழம்புக்கு உண்டு. பொங்கல் எப்படி விசேஷமோ சுண்டி இழுக்கிற இந்த சுண்டை குழம்பு சுவையும் அதே அளவு விசேஷமானது. உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுனால இந்த பொங்கல் எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான பொங்கல். நன்றி.